நம்ம இன்னைக்கு நெல்லிக்காய் வச்சு ஒரு கேண்டி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் வேணான்னு சொல்கிறவங்க கூட இந்த கேண்டியை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவே கொடுக்கலாம். நெல்லிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நெல்லிக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு புளிக்கும், பல் கூசுன்னு சொல்லி நிறைய பேர் அதை வேணான்னு சாப்பிடாமல் இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி கேண்டி செஞ்சிட்டோன்னா எல்லாருமே சாப்பிட முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நான் வந்து பெரிய நெல்லிக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு பெரிய நெல்லிக்காய் தான் நல்லாயிருக்கும். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நெல்லிக்காய்களை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் இட்லி தட்டிலையும் வேக வச்சு எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டீமரில் கூட வேக வச்சு எடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்டீமரில் தான் வேக வைக்க போகிறேன். இப்போ இந்த நெல்லிக்காய்களை ஸ்டீமரில் சேர்த்துட்டு தண்ணி நல்லா சுட வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காவை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகியிருக்கு. நெல்லிக்காய்கள் நல்லா வெந்திருக்கு. நெல்லிக்காவை நம்ம வேக வைக்கிறதுனால அதோட சத்துக்கள் போயிருமான்னு நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக அதோட சத்துக்கள் போகாது. இது வந்து நெல்லிக்காவுக்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். நம்ம நெல்லிக்காவை எந்த முறையில் சாப்பிட்டாலுமே அதோட சத்துக்கள் போகாது. இப்போ இந்த நெல்லிக்காய்கள் முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா அதோட விதைகளை நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காயில் இருக்க தண்ணி சத்தே போதுமானது, அதனால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேண்டாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நல்ல நயமான வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் மண் தூசிலாம் இல்லை, அதனால் நான் அப்படியே யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் ஒரு வேளை மண் தூசி இருந்ததுன்னா நீங்கள் இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ வெல்லம் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரையணும். இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இது போல் முழுமையாக கரைஞ்சிட்டு நல்ல ஒரு கொதி வரும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, அதை வந்து சேர்த்துருங்க. நெல்லிக்காய் கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே கட்டிப்பட ஆரம்பிக்கும். அதனால் இது போல் வேகமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இது போல் கலந்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். நல்ல கெட்டியாகிட்டு ஒரு அல்வா பக்குவத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இடையிடையில் ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. ஃப்ளேவருக்காக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு சுக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு கூட நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த நெய் நல்லா கரையிறது வரைக்கும் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னுமே நல்லா கெட்டியாகணும். அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகிட்டு ஒரு அல்வா பக்குவத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் நான்ஸ்டிக் கடாயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கடாயில் ஒட்டாமல் வரும். நான் வந்து ஸ்டீல் கடாய் யூஸ் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு கடாயில் ஒட்டுறது மாதிரி தெரியும். ஆனால் இது வந்து கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேக்கு மாற்றிடுங்க. நான் வந்து ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன், அதில் தான் மாற்றிக்க போகிறேன். நீங்கள் நெய் தடவின பிளேட்டு ட்ரே இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நெய் தடவின ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணிவிட்டு நல்லா முழுமையாக ஆற வச்சுருங்க. ஒரு 5 மணி நேரத்துக்கு இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வச்சுருங்க. அப்போ இது இன்னுமே நல்லா டைட் ஆயிரும். நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக கட் பண்ணலாம்.
இப்போ பாருங்கள், இந்த சாக்லேட் வந்து நல்லாவே செட் ஆகியிருக்கு. தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே டைட்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதை வெளியில் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது இது ஒட்டி பிடிச்சிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இந்த சாக்லேட் எப்படி இருக்கும்னா நல்ல சூவியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக நம்ம கடையில் விற்கிற சாக்லேட் குழந்தைங்களுக்கு வாங்கி தரதை விட இது போல் நம்ம வீட்டில் ஹெல்த்தியான முறையில் செஞ்சு தந்தோம்னா சாக்லேட் டெக்ஸ்சர்லையும் சாக்லேட் டேஸ்ட்லையும் இருக்கிறதுனால குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு சத்தும் கூட. உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கவரில் ரேப் பண்ணிவிட்டு வைக்க போகிறேன். அந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு நீண்ட நாள் கெட்டு போகாமவும் இருக்கும். அதே சமயத்துக்கு பார்க்கும்போதும் ஒரு சாக்லேட் ஃபீல் வரும். அதுக்காக நீங்கள் கவர்லேயும் ரேப் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட்டில் கூட ரேப் பண்ணி வைக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்ல ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணியாச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக குழந்தைங்கள்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. பெர்ஃபெக்டான ஒரு டாஃபி பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி கவரில் ரேப் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். நம்மளுக்கு இந்த மாதிரி கடைகள்லையே ரேப்பர் வந்து கிடைக்கும். அது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு கவர் எடுத்துக்கோங்க. அது உள்ள சாக்லேட் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் க்ளோஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கடைகளெல்லாம் சாக்லேட் வச்சுருப்பாங்கள்ல, அதே போல் இந்த மாதிரி எல்லா சாக்லேட்டையும் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நாள் வரைக்குமே ரூம் டெம்பரேச்சரில் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் 1 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்ணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரீசர்லலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக நீங்கள் ஃப்ரிட்ஜிலையே வச்சுட்டு எப்போ நீங்கள் சாப்பிடணுமோ அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் நெல்லிக்காயில் தான் பண்ணிங்கன்னு கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ டேஸ்டியாக ஒரு சாக்லேட் போலவே இருக்கும். முக்கியமாக நம்ம இதில் வெள்ளை சக்கரைலாம் யூஸ் பண்ணல. அதனால் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நம்ம சேனலில் ஏற்கனவே தேன் நெல்லிக்காய், அதுக்கப்புறமா நெல்லிக்காய் கேண்டி, நெல்லிக்காய் குல்கந்து, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான நெல்லிக்காய் ரெசிபிஸ் இருக்குது. அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெல்லிக்காயில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. அதை நம்ம டெய்லியுமே இன்டேக் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக ஸ்கின்னுக்கு, ஹேருக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெல்லிக்காய் கேண்டி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.